ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ரொம்ப நாள் கழிச்சு வந்து வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்து வந்து வீடியோ போடுறேன். சரி, ஒரு டேஸ் வந்து வீடியோ போட முடியல, வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட முடியல, சாங்ஸ் மட்டும் போட்டுட்ருந்தேன். இன்றைக்கி வந்து கும்பகோணம் கடப்பா தான் வந்து செஞ்சுருந்தேன். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து 3ஆவது டைம் வந்து செஞ்சுருக்கேன். எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் சாம்பாரே சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறது ஒரு குருமா ஃப்ளேவராகவும் இருக்கும். குருமாவே சாப்பிட்றோம் அப்படிங்கிறதும் சாம்பார் ரெண்டும் மிக்ஸ்டு ஃப்ளேவராக இருக்கிறனால உண்மையுமே சூப்பராக இருக்குது. நான் வந்து 1 கப் வந்து பாசிப்பருப்பு வந்து ஊற வச்சுட்டு, அதுக்கு தேவையான 2 உருளைக்கிழங்கு மட்டும் நான் வந்து கட் பண்ணிவிட்டு, தோல் எடுத்து கட் பண்ணிவிட்டு, பாசிப்பருப்பு 2 டைம் கழுவிட்டு அதில் வந்து உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 4 to 5 விசில் வந்து நல்லா வந்து வேக விட்டுருங்க. இதில் வந்து என்னென்னா பெருங்காயத்தூள், கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் ரெண்டுமே வந்து நான் போட்டுட்டு தான் வந்து வேக வச்சுருக்கேன். இதுக்கு வந்து தேவையான அளவு என்ன, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி மட்டும் நமக்கு தேவையான அளவு மட்டும் கட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து வெங்காயம் வந்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ரொம்ப வணங்கணும் அப்படின்னா சும்மா நார்மலாக வந்து கட் பண்ணிக்கிட்டால் போதும். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு குட்டி தக்காளி, ஒரு நார்மல் சைஸ் தக்காளி மட்டும் எடுத்து வந்து கட் பண்ணிவிட்டு, ஃபைன் ஷாப்பாலாம் கட் பண்ணணும், ஒரு நார்மலாக வந்து கட் பண்ணிக்கிட்டால் போதும். என்னென்ன போட்டு அரைக்கணும் அப்படின்னா, தேங்காய், 2 பச்சை மிளகாய், நான் வந்து குட்டீஸ்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறத 2 பச்சை மிளகாய் தான் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து சோம்பு, கசகசா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து பொட்டுக்கடலை, கொஞ்சம் 4, 5 வந்து முந்திரி, இதெல்லாம் போட்டு வந்து நல்லா அரைச்சிக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கணும். அப்போ தான் வந்து அந்த குருமா வந்து திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும். நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லாயிருக்கும் குருமாவுக்கு. பருப்பு வந்து 5 விசில் விட்டுருச்சு. இது வந்து நல்லா வந்து குழஞ்சி நல்லா வந்து வெந்துருந்துச்சு. இது வந்து நல்லா மத்து இல்லை இந்த பருப்பு கடையிற மேஷர் வந்து இதை வச்சு நம்ம நல்லா வந்து மசிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா அந்த கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே இது பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம சாம்பாரில் ஊற்றுறப்பே வந்து கெட்டியாயிரும், நல்லா வந்து குழன்னு ஆயிரும். அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சிலே வந்து நல்லா வந்து கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தாளித்து வச்சு தேவையான அளவு நான் வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 4 ஸ்பூன் வந்து கடலெண்ணெய், தேவையானது பட்டை, கிராம்பு, லவங்கம், சோம்பு, கருவேப்பிலை, இது எல்லாமே வந்து போட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கட் பண்ண வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுவும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் வந்து போட்டுக்கோங்க. நான் முன்னாடி வந்து உப்பு எதுலையுமே வந்து ஆட் பண்ணல, அதனால் வந்து குருமாக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து நான் இதில் வந்து சால்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அந்த வேக வச்சுருந்த பருப்பு எல்லாமே வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா வந்து கொதி வரணும். நல்லா வந்து கொதி வந்ததுக்கப்புறம் அதை நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதையும் வந்து இதில் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடணும். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் தான், வந்து டக்குன்னு வந்து செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. இதில் வந்து நல்லா வந்து கொதி வந்துருச்சு. அந்த தேங்காய் நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் வந்து எடுத்து வந்து இதில் கொட்டிட்டு இதுவும் வந்து நல்லா வந்து கொதி வரணும். அந்த பச்சை ஸ்மெல் வந்து நல்லா போகணும். பச்சை ஸ்மெல் வந்து போனதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா வந்து சூப்பராக இருக்கும். மேலே வந்து கொத்தமல்லி தழை வந்து தூவிட்டு நல்லா வந்து இறக்கணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இட்லி, தோசைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.